மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதல் சொல்லப்பட்டது. மனுஷர் மேல் பிரியம் உண்டா, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் மனுஷர் மேல் பிரியமில்லாத நிலை காணப்பட்டதா? எப்படி யோசிக்கிறீங்க? தேவன் மனுஷர் மேல பிரியம் வைக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டதா? எப்படி நீங்க தேவனை புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் தேவன் இந்த பூமிக்கு இப்படி இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்ய வேண்டும் என்பது நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக மனுஷர் மேல் பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது என்பது உண்மை. வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 5:6-10. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பலனற்றவர்களாய் காணப்பட்டோம்? பலனற்றவர்களாய் மனுஷர்கள் காணப்பட்டோமா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஆமா, நம்மை நாமே ரட்சிக்க கூடாதவர்களாக, அல்லது நாம் மற்றவர்களை ரட்சிக்க கூடாதவர்களாக, அல்லது நாமே பார்த்தீங்கன்னா பரலோகத்தினுடைய வழியை கண்டுபிடித்து அதற்குள்ளே போக கூடியவர்களாக நாம இல்லை, பலனற்றவர்களாய் நாம் காணப்பட்டோம். இது நம்மளால் முடியாது. இப்படி இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த காலத்தில் என்ன பண்றாரு? அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வெளிப்பட்டு அக்கிரமக்காரர்களுக்காக, அதாவது மனிதர்களுக்காக அவர் மரித்தார். 7ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படிதான் தேவனுடைய அன்பு எங்க ப்ரூவ் ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் மேல இருந்து பேசினதாலோ அல்லது தீர்க்கதரிசியல் பிதாக்களின் மூலமாக அவர் பேசினதாலோ அல்ல. என்னைக்கு பாத்தீங்கன்னா பாவியாய் இருக்கிற என்னை மீட்டு இழந்து போனதான அந்த ஸ்தானத்தை எனக்கு தந்து அவர் இருக்கக்கூடியதான அவர் வீட்டுக்கு என்னை கொண்டு போகிறதற்கு ஒரு வழி அவர் ஆயத்தப்படுத்துறாரோ, அப்பதான் அவர் என்னிடத்துல அன்பாய் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி நினைக்கிறீங்க? வாயில பேசுறது அன்பா, அல்லது அதை செய்து முடிக்கிறதற்காக ஒரு காரியத்தை செய்வது அன்பா? நம்ம எப்படியா நினைச்சிட்டு இருப்போம்? வாயில பேசுறது தான் அன்புன்னு நினைச்சிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. வாயில பேசலாம், அன்பை வெளிப்படுத்தலாம், ஆனால் செய்ய வேண்டியதான நேரத்தில் அதை செய்யலை அப்படின்னு சொன்னா அது அன்பை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. அப்ப எப்பொழுதுதான் தேவன் அன்பானவர் என்பது வெளிப்பட்டது என்று சொன்னால், அவர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போதே அல்ல, உலகத்தை எல்லாம் உண்டாக்கின போதல்ல, வீழ்ந்து போனதான மனுக்குலத்தை மீட்கிறதற்காக அவர் பூமியில இறங்கி தன்னுடைய ஜீவனை தந்தார் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாராம். 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக, அப்படியானால் கோபாக்கினை நம்ம மேல் காணப்பட்டது என்று அர்த்தம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அப்ப நம்மெல்லாம் எனிமீஸ் ஆஃப் காட், தேவனுக்கு நாம் எல்லாரும் சத்துருக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கையில் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, தேவனுக்கு சத்துருக்கியார்கள் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம். இதில் நீங்க வாசித்து வரும்போது தேவன் நம்ம மேல வைத்த அன்பினால தானே அவர் இறங்கி வந்தாரு, அதனால தானே குமாரனாக வெளிப்பட்டார், அதனால தானே தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அன்பு என்று சொல்வதற்கும் பிரியம் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெரியல. அன்பு அப்படின்னு சொல்றதற்கும் பிரியம் என்று சொல்வதற்கும் சின்ன வித்தியாசம் உண்டு. என்று சொன்னால் அன்பு அப்படின்னா அது மாறாததாய் காணப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்பு என்கிறதுக்கு அகாப்பே என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ இந்த பிரியம் என்கிறதற்கு God takes pleasure, God delight. இப்போ என்னுடைய ஒரு செய்கை பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, சரியா? அவருடைய அன்பு என் மேலே வைத்திருக்கிறது அது கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். ஒரு துன்மார்க்கன் காணப்படுறான் பாருங்க, அவன் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பும் அது மாறாது.
ஆனால் அதே நேரத்தில் யார் மேலே அவர் பிரியம் வைப்பார்னா, அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன் மேலே பிரியம் வைப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு இல்லையா? அப்போ பிள்ளைகளை நீங்கள் நேசிக்காமல் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் பிரியம் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்கிற அந்த காரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்குது. ப்ளீஸிங் டு யூ. புரியுதா? உங்களுக்கு புரியலையா? ஏன்னா அன்பும் பிரியமும் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. என்னென்னா அன்பு பிள்ளைகள் மேலே இருக்க அன்பு மாறாது. ஆனால் நீ சொல்கிறதான வார்த்தைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுத்ததுன்னா they are pleasing you, அப்படி தானே? you are delighted in their work. அப்போ நாம் செய்கிறதான அந்த காரியங்களில் கர்த்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கண்களுக்கு ப்ளீஸிங்காக இருந்ததுன்னா, டிலைட்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பிரியம் வைக்க வேண்டும். இந்த மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, தேவனுடைய பிரியம் இந்த மனுஷர் மேல் உண்டாவதாக அப்படி சொன்னால் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால், சமாதானம் உண்டானா பிரியம் உண்டாகும், கீழ்ப்படிஞ்சா பிரியம் உண்டாகும். அவர் எதற்காக இந்த காரியத்தை செய்தார் என்பதை ஏற்றுக்கொண்டால் மனுஷன் மேலே பிரியம் உண்டாகும். யார் யார் அக்செப்ட் பண்ணிக்கல? அன்பும் பிரியமும் சேமுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அன்பும் பிரியமும் சேமுன்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்க? துன்மார்க்கனை தேவன் துன்மார்க்கன் மேலே பிரியமாக இருக்க முடியாது, அன்பாக இருப்பார். ஏன் தெரியுமா? அவன் செய்கிற காரியங்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீஸிங்காக இருக்காது. ஏன்னா கர்த்தர் விரும்புகிறதான காரியத்தை அவன் செய்வதில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்தால் அவர்கள் மேலே பிரியம் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே வித்தியாசம். தேவனுடைய அன்பு மாறாதது என்பதையும், தேவன் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரை நரகத்தில் அழிக்கும் போது கூட தேவனுடைய அன்பு மாறாது. அவருடைய வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கிறது. நியாயாதிபதியாக இந்த காரியத்தை செய்கிறார். உடனே அன்பு உள்ளவர் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்கிறது அர்த்தமற்ற காரியம். ஏன் என்று சொன்னால், வாழ்கிற நாட்களில் எனக்கு பிரியமா நீ வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக பாடுகளை அனுபவித்து அவருடைய வார்த்தையின்படியே தம்மையே தந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து அதற்கு பின்பாது ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை. யாருக்கு பிரியமான வாழ்க்கை? உனக்கு பிரியமல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்று சொன்னால் நீ அவரை பிரியப்படுத்துகிறாய் என்று சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய அன்பை நம்ம எப்படி எடுத்துடக்கூடாது? ஒரு சாதாரண எல்லார் மேலே தானே அனுபவிக்கிறாரு என்று சொல்லி எடுத்துட முடியாது. நம்மளை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் அன்பான தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி அதை எளிதாக நம்ம எடுத்து விடுவோம். அப்போ இந்த வாழ்த்துதலில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை காணப்படுது. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்.